அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். பெற்றோர்கள் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரங்கள் இல்லையா? இன்றைய நம்முடைய இருப்புக்கு காரணமானவங்க. அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் மீண்டும் மீண்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒப்பற்ற ஜீவன்கள். திருக்குரான் பல இடத்துல உங்களுடைய தேவைக்காக வேண்டி பிரார்த்தியுங்கள் என்று சொன்னாலும் பெற்றோர்கள் விஷயத்தில் மட்டும்தான் இப்படி இந்த முறையிலே இந்த வார்த்தையை கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. சாதாரணமாக நினைக்காதீங்க. பெற்றோர்கள் நமக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை எவ்வளோ பெரிய அங்கீகாரத்திற்குரியதோ அந்த மாதிரி தாங்க நாமும் நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய பிரார்த்தனையும் மகத்தானது. என்னைக்கு ஒருத்தர் தன்னுடைய பெற்றோரை மறந்து சுயநலமாக தன்னுடைய பிரார்த்தனையை சுருக்கி கொள்கிறாரோ அன்னையிலிருந்து அவருடைய வாழ்வாதாரத்தினுடைய தேவைகள் சுருக்கப்பட்டுவிடும், தடைபட துவங்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. பெற்றோர்களை மறவாமல் பிரார்த்தனையில் இணைத்துக் கொள்வோம்.